ஆதிசங்கரர் ஒரு முறை கங்கை நதியின் ஒரு கரையில் நின்றுருக்காருங்க. அடுத்த கரையில் அவருடைய சிஷ்யர் சனந்தனா அவருடைய பெயர் அந்த பக்கம் நின்றுருக்கார். ஆதிசங்கர் இந்த பக்கம் இருந்து என்ன பண்ணாரு, சனந்தனா அப்படின்னு கூப்பிடுறார். இந்த கரையிலிருந்து தன்னுடைய சிஷ்யரை அழைக்கிறார். சனந்தனர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குரு அழைத்து விட்டாரே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் அவருடைய வார்த்தைக்கு அதாவது ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கட்டளைக்கு ஏற்று அந்த இடத்துக்கு அவர்கிட்ட போய் நிற்கணுன்றதை மட்டுமே ஒரு முக்கிய குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கங்கை நதி போயிட்டு இருக்கு. கங்கை நதியை தண்ணீர் மேல் அவர் நடக்கிறார். அவர் வைக்கின்ற ஒவ்வொரு பாதத்தின் கீழும் ஒரு தாமரை பூ மலர்கிறது. ஒரு கால் எடுத்து அப்படி வைக்கிறாரு, ஒரு தாமரை மலருது கீழே. அந்த தாமரை மேல் தன்னுடைய பாதத்தை வைக்கிறார். இன்னொரு பாதத்தை வைக்கிறாரு, தாமரை மலர் அந்த இடத்துல மலருது. அப்படியே அந்த கரையில் போய் சேர்ந்துடுறாரு. அவர் அந்த பக்கம் போன உடனே அவருடைய குரு ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, பத்மபாதர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை அவருக்கு சூட்டுகிறார். இது ஒரு குறிப்பு. இது என்னன்னா, ஒரு குருவின் மீது நாம் முழுமையான ஆத்மார்த்தமான நம்பிக்கை வைத்தால், அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த நம்பிக்கை வைத்தால் மிராக்கிள் அற்புதங்கள் அப்படிங்கிறது அது தன்னிச்சையாகவே நிகழும். குருநாதர் அழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவருடைய கட்டளையை ஏற்று அவர்கிட்ட போய் நிற்கணுன்ற ஒரு காரணத்தை தன்னுடைய நோக்கமாக கொண்டு லட்சியமாக கொண்டு நடக்க துவங்குகிறார். அவருடைய லட்சியம் அதுவாக இருந்தாலும் கூட அவருடைய குரு மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை உருவாக்கிடுச்சு. இதே தாங்க நம்முடைய குருராஜர் மீதும் நாம் வைக்க வேண்டியது பரிபூர்ண நம்பிக்கை மட்டுமே.